So really sorry for the interruption, guys. Really sorry for the interruption. மன்னிச்சிருங்க என்ன விஷயம்னு சொன்னா அது நெட்வொர்க் ஃபெயிலியர் உண்டு லைக் அப்போ ட்ரை பண்ணால் அது எப்படியும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்போ அது முன்னுக்கு நடந்த விஷயம் அவ்வளோத்தையும் நான் டே 7க்குரிய பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். மற்றது இதை பார்ட் 2 வீடியோ ஒன்று போடுறேன். அண்ட் இப்போ நான் இந்த மிச்ச விஷயங்களை கதைக்க வருவோம். அதுக்கு முன்னாடி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸாக்கள் லீவ் ஆயிருந்தா அதை ஒரு ஜாயின் பண்ண சொல்லுங்க. அண்ட் வீடியோவில் பார்க்குறாக்கள் ஃபுல்லாக பார்ட் 1 பார்த்து பார்ட் 2 பாருங்க. ஐ ஹோப் நான் கன்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ கேன் யூ கைஸ் கன்ஃபார்ம் தட் லைக் என்னுடைய ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா, ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் ஓகே இருக்கா, ஏதாவது இன்டரப்ஷன்ஸ் இருக்கா? எல்லாம் ஓகேயா? கன்டினியூ பண்ணலாமா நம்ம அந்த டவுட்ல இருந்து, இந்த ஸ்டஃப் ஐட்டம் ரெண்டு பிரச்சனையில இருந்து? ரைட், ஓகே சார். ரைட், ஓகே, ரைட், ஓகே, ரைட். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ இதுல நான் இப்போ மாத்தி காட்டுனேன். நான் ஸோ வேணுமென்றது மாத்தி காட்டுனேன். ரைட், அப்போ உங்களுக்கு உடனே என்ன நடந்தது? எரர் நடந்தது. ஏன் எரர் நடந்த? நாம ஒரு எரர் உருவாக்கியிருக்கோம். என்ன எரர் உருவாக்கியிருக்கோம்? இப்போ எங்கள்கிட்ட இப்போ சாரா கிட்ட கேள்வி என்ன? லைக் அவுட்புட் ஏன் ஷேர் ஆகலன்றதுல இருந்து. ஓகே, ரைட், ஓகே, டன். ஓகே, அவுட்புட் ஏன் ஷேர் ஆகல, அதுதான். ரைட், இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, சரி அப்போ இதை ஒரு பக்கம் எப்பவுமே. சரி, இது இப்போ கூட கதைக்க வேணாம். இந்த அவுட்புட் ஷேர் ஆகுறதுல இருந்து வருவோம். சரி, இப்போ என்ன விஷயம் நடந்ததுன்னு சொன்னா, நான் இதை முதல் திருப்ப அன்டூ பண்றேன். எல்லாத்தையும் அன்டூ பண்ணிட்டு, ரைட் என்ன, ஓகே, ஓகே, சேவ் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு நான் எந்த சேஞ்சும் செய்யல. ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருந்த மாதிரியே ரன் ஆகிட்டு இருக்கணும் மாதிரி விடுவோம். இப்போ இதுல ஒரு பிரச்சனை நடக்கல. இப்போ என்னட்ட அப்ப என்ன கேட்கப்பட்ட கேள்வி? இந்த ஐட்டம்ன்றது என்னது? இந்த நேம நாம மாத்தலாமா அப்படின்னா, நான் உடனே என்ன செஞ்சேன்? மாத்தி காட்டினேன். சும்மா ஸ்டஃப் வந்து போட்டு காட்டினேன் எல்லாத்தையும். ஸோ எல்லாத்தையும் ஸ்டஃப் வந்து போட்டு காட்டினேன். ஒரு எரரும் இங்க லைன் பண்ணி அப்படியெல்லாம் எரர் காட்டுற அந்த கன்செப்ட் எல்லாம் இல்லை, ரைட்? ஸோ நான் ஜஸ்ட் என்ன செஞ்சேன்? எல்லாத்தையும் ஸ்டஃப் வந்து மாத்தி காட்டினேன் சும்மா. ஸோ ஒரு ஸ்டஃப் அல்லது ஸ்டாக் அல்லது ஏதோ ஒரு சம்திங் நான் சும்மா ஸ்டஃப் வந்து போட்டேன். அப்புறம் அதையே நான் போட்டேன்னு யோசிக்க கூடாது. சும்மா மீனிங்கா போட்டேன். இப்போ நான் சர்வ் பண்ண உடனே இந்த ஸ்டஃப்ன்ற இந்த விஷயம் போட்டு ஸ்டஃப் ஐடி ஸ்டஃப் ஐட்டம் இந்த கன்செப்ட் போட்டு இங்க போட்டுட்டேன், ரைட்? ஓகே, ஸோ நான் இங்க இதை சர்வ் பண்றேன். பார்ப்போம் வேலை செய்தான்னு பார்ப்போம். ரைட், நான் இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் இது கொடுத்து அட் கொடுக்குறேன். முடிஞ்சு. ரெண்டர் பண்ண முடியல, எரர் ஆயிடுச்சு. ஏன் எரர் ஆயிடுச்சு? அது வரைக்கும் ஷோ பண்ணிட்டு இருந்தது. ஏன் எரர் ஆச்சு? அப்போ உங்களுக்கு இந்த இந்த நிலவரம் புரியணும். எப்ப வரைக்கும் நடக்குது? ரீலோட் பண்ணா ஓகே, ரன் ஆகுது. அப்புறம் இந்த இந்த என்ன சொல்றது, இந்த ஃப்ரண்ட் ஸ்கிரீன் இஷ்யூல எதுவுமே இல்லை. எப்ப நடக்குது? ஒரு டேட்டா பிளாட் லிஸ்டுக்குள்ள எம்டியா இருக்கு. எம்டியா இருக்கும்போது ஓகே, பிளாட் லிஸ்ட். ஒரு டேட்டா எக்ஸ்ட்ராவா இதுல அட் பண்ணப்படும் பொழுது, ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சும்மா நான் கொடுத்து அட் பண்ண உடனே இந்த எம்டி டாஸ்க் பிளாட் லிஸ்ட் வந்து எம்டி பிளாட் லிஸ்ட் வந்து அட் பட்டனை கிளிக் பண்ணி அட் டாஸ்க்குள்ள போற டாஸ்க்குகளோட அட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் பிளாட் டெஸ்க்குள்ள டாஸ்க்குள்ள டேட்டா இருக்குன்னு எனக்கு தெரியும். உடனே எக்ஸ்ட்ராக்டர் வர எக்ஸ்ட்ராக்டர் ஒவ்வொரு ஐட்டமா கோல் பண்ணி எடுக்க போறாரு டாஸ்க்குள்ள இருக்கிறாங்க. அப்படி கோல் பண்ணி எடுக்கும் போது இங்க என்னதோ ரெண்டரிங்ல நடக்கிறதால ஷோ பண்ண ட்ரை பண்ணும் பொழுது, இருக்கும் பொழுது டேட்டாக்கள் இருக்கும் பொழுது அதை ஷோ பண்ண ட்ரை பண்ணும் பொழுது எரர் நடக்குது போல, அதனால இங்க எரர் வருது. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியா புரியணும், ரெண்டு பேருக்குள்ள அந்த பிரச்சனை. இந்த பிளாட் லிஸ்ட ரெண்டர் பண்ணி ரெண்டர் டாஸ்க் பண்ணும்போது தான் என்னதோ எரர் இஷ்யூ நடக்குது. அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்ல. இந்த பிளாட் லிஸ்ட்ல நீங்க எப்படி டேட்டா அது டாஸ்க்குகள் நாங்க உருவாக்கினது கொடுக்குறோமோ, இருக்கிற டாஸ்க்கள் எல்லாத்தையும் டேட்டா வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அதே மாதிரி கீ எக்ஸ்ட்ராக்டர் சொன்னா நீங்க இங்க எடுக்கிறது ஒரு ஐட்டம். இங்க ஐட்டம்ன்றது அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கோல் பேக் பண்ணக்கூடிய ஒரு பெயர். அப்ப அதுதான் அங்க இந்த கம்போனன்ட் சம்பந்தமா இருக்கிற விஷயம். உதாரணத்துக்கு நான் இந்த பிளாட் லிஸ்ட் இந்த ஐட்டம் ஆரண்டா நான் கண்ட்ரோலோட இந்த பிளாட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. அதுல டிஃபைன் பண்ணப்பட்ட டைப் ஸ்கிரிப்ட் கோடிங்க காட்டுது பாருங்க. அதுல என்ன கேட்டிருக்குது? வடிவா பாத்தீங்கன்னா பிளாட் லிஸ்ட்ன்றது ஐட்டத்தை வச்சிருக்க போற ஒரு ஆள்னா அவர் டிஃபைன் பண்ணி வச்சிருக்க. ஸோ இந்த பராமரிஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ணி பார்க்கலாம், கணக்கு ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். நோமலா ஒரு பிளாட் லிஸ்ட்ன்றது என்னத்தை வச்சிருக்குது? ஐட்டம். நார்மலா அதை ஐட்டத்தை எடுக்க போகுது ஐட்டம் டி, அதை டிஃபைனிங் கன்செப்ட்ல வைப்போம். பேசிக்கா அப்ப ஒரு இனிஷியலி ஒரு ஐட்டம் பிளாட் லிஸ்ட்ன்றது ஐட்டத்தை வச்சிருக்க போற. அப்ப கீ எக்ஸ்ட்ராக்டர்ன்றவர் ஐட்டம்ன்றது அங்க எழுதப்பட்ட ஒரு பிளாட் லிஸ்ட்ன்ற கம்போனண்ட ரியாக்ட் நேட்டிவ்ல உருவாக்கும் போது அந்த பிளாட் லிஸ்ட்ன்றதுக்குள்ள கீ எக்ஸ்ட்ராக்டர் ஐட்டம்ன்றதை வச்சிருக்கணும்னு நான் எழுதியிருக்கேன். அப்ப இதை நான் என்ன செய்ய முடியாது? ஸ்டஃப் அண்டோ ஸ்டொக் அண்டோ என்னென்னும் மாற்ற முடியாது.
இதுதான் முதல் விஷயம், ரைட்? ஸோ யூ மீன் அதுல டிஃபால்ட்டா வே ஐட்டம் வச்சு, ஆமா அதே தான் டிஃபால்ட்டா பை டிஃபால்ட், எஸ் ரைட். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாவே அந்த விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்போனண்ட்டை பற்றி குழப்பம் இருக்குன்னா நீங்க அந்த கம்போனண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி எப்படி எழுதியிருக்காங்கிறது நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு வியூவோட இப்போ கண்ட்ரோலோட கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அதை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு வரணும். ஸோ அதுல எல்லா விஷயமும் எழுதப்பட்டிருக்கு, என்ன மாதிரி இருக்கணும், என்ன கண்டென்ட், என்ன கன்செப்ட், என்ன பேஸ், என்ன. ஸோ அதனால அதை குழம்ப தேவையில்லை நீங்க. அப்ப இனிஷியலி நான் அப்ப இந்த பிளாட் லிஸ்டுக்குள்ள கீ எக்ஸ்ட்ராக்டர் சம்பந்தமா எழுதப்பட்டது ஐட்டம்ன்றது அவங்க தந்திருக்கிற டிஃபால்ட் நேம் சாரா. ஓகேயா? ஸோ அதனாலதான் நம்ம ஐட்டம். அப்ப இங்க ஐட்டம்ன்றது என்ன என்று சொன்னா இந்த பிளாட் லிஸ்டுக்குள்ள டேட்டா வச்சிருக்க போது டாஸ்க்குகள், அப்போ ஒவ்வொரு டாஸ்க், இந்த டாஸ்க் என்ற அரேக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு ஒப்ஜெக்டும் ஒவ்வொரு ஐட்டமும், ஒவ்வொரு ஒப்ஜெக்டும் ஒவ்வொரு ஐட்டமையும் தான் நாம இங்க ஐட்டம் வந்து மீன் பண்றோம். இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் தனித்துவமா காட்டுறதுக்கு நான் ஐட்டத்திட ஐட்டம் ஐடியை யூஸ் பண்றேன். இதுதான் அந்த விஷயம். இல்ல அப்ப நான் அந்த ஐட்டத்தை தான் நாம இங்க என்ன செய்யறோம், நாம என்னன்னு போட்டு காட்டுறோம். ஸோ ஐட்டம், தென் இங்கேயும் ஐட்டம். அப்ப இந்த ஐட்டம்ன்றது இப்ப என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நாம வைக்கிற பெயர் இல்லை, ரைட்? ஸோ இதுதான் விஷயம், ரைட்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இதுதான் விஷயம். அப்ப நான் இப்ப ரன் பண்றேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் கொடுக்குறேன், அட் பண்றேன். ஸோ இது ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு ஐட்டத்தை அது கால் பண்ணி ஒவ்வொரு ஐட்டம், இப்போ இந்த ஐடியும் இந்த டெக்ஸ்டும் வர்றது ஒரு ஐட்டம். இந்த ஐட்டத்தில் ஐடி வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை கொடுத்து விடுறாரு ரெண்டர் ஐட்டம் கொடுத்து விடுறாரு ஷோ டாஸ்க். ஷோ டாஸ்க் அந்த ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்து அது ஐடியையும் அது டெக்ஸ்டையும் இங்கே ஷோ பண்ணி விடுறாரு. ஒரு வியூவில் ஒரு கண்டெய்னர்ல எங்களுக்கு ஷோ பண்ணி விடுறாரு. இதுதான் நடக்கிற விஷயம். ஓகே ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ, ரைட்? ஓகே, நோ வரிஸ். ஸோ கீ எக்ஸ்ட்ராக்டர்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளாட் லிஸ்ட்ல ஒவ்வொரு ஐட்டத்தையும் தனித்துவமா காட்டுறதுக்காக அந்த கீ அதன் ஐடியை பிரிச்சு காட்டுற அந்த ஏரியாவை தான் நம்ம கீ எக்ஸ்ட்ரா சொல்லுவோம். அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாஸ்க்குகள்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் டேட்டால பிளாட் லிஸ்ட்ல ஒவ்வொரு ஐட்டத்திடையும் ஐட்டம் ஐடி தான் நீங்க கீ எக்ஸ்ட்ராக்டர் நான் டிஃபைன் பண்றேன். அப்படி இனிமே ரெண்டர் ஐட்டம் பண்ணும்போது ஷோ டாஸ்க் கிட்ட நான் கொடுத்து வரேன். ஆட்டோமேட்டிக்கா ஷோ டாஸ்க் ஐட்டத்தை எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு ஐட்டத்தையும் இங்க வந்து ஐட்டம் எப்படி காட்டப்படணுன்ற விஷயத்த ஷோ டாஸ்க் ஃபங்க்ஷன்ல நான் எழுதியிருக்கேன். இதுதான் கீ எக்ஸ்ட்ராக்டரும் ரெண்டர் ஐட்டமும் டேட்டாவும் செய்யற வேலை ஒரு பிளாட் லிஸ்ட்ல. இப்ப புரிஞ்சுதா சாரா? ஓகேயா? மிச்சாக்கல், அஃப்னாஷ், தருண், கனிஷ்டா, தஸ்னீம், நிலா, வாணி, கிளியரா? இப்ப அட் பண்றது, ஷோ பண்றது, ரெண்டர் பண்றது, பிளாட் லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கன்செப்டுகள் எல்லாம் கிளியரா இப்ப? ரைட். இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் வேணா, ரைட்? இப்ப கான்செப்ட் என்னடா, இப்ப இதை அட் பண்ண போற விஷயம் நான் ஜஸ்ட் ரீலோட் பண்ணா இது அழிஞ்சிரு. என்னடா தட் டெம்பரரியா சர்வ் பண்ணி வைக்கிற ஒரு பேசிக் கான்செப்ட். என்ன பேசிக்கா சொன்னா ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டப், ரைட்? நாம பாவிக்கிற இந்த விஷயத்துல இப்போ உங்களுக்கு புரிய வேண்டிய அடுத்த கான்செப்ட் இதுல இதோட முடிய போறது இல்ல. நாம இந்த டு டு லிஸ்ட் இந்த ஆப்பை நாம் உண்மையிலேயே கொஞ்சம் மெருகூட்ட போறோம். ஆக்சுவலி எங்கள்கிட்ட இப்போ ஒரு ஆப் இருக்கு, இல்ல இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருக்கு ஆக்சுவலி. லைக் என்ன கான்செப்ட் சொன்னாடாப்பா, இப்ப இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாரேன். யூஸ்டேட்டுகள் கம்போனன்ட்ஸ்களை பாவிச்சு நீங்க வந்து லைக் ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஃபங்க்ஷன்ல டாஸ்க்கள் செட் டாஸ்க் டாஸ்க் செட் டாஸ்க் இந்த டாஸ்க்கள் செட் டாஸ்க்கள் சொல்லி செஞ்சுட்டீங்க. அட் டாஸ்க பண்ணும்போது டாஸ்க் எடுத்து ட்ரிம் பண்ணி செட் பண்ணி அதை எடுத்துட்டீங்க. ஓகே. அண்ட் அதுக்கு பிறகு நீங்க ஷோ டாஸ்க் பண்ணும்போது ஷோ டாஸ்க்ல நீங்க ஐட்டத்தை எடுத்துட்டீங்க. அந்த ஐட்டத்தை எடுத்து அந்த ஒரு வியூல நீங்க டெக்ஸ்டையும் கன்செப்டையும் கொடுத்துட்டீங்க. ஓகே. அதுக்கு பிறகு ரிட்டர்ன்ல தான் நீங்க ஒரு ஃபுல் ஸ்கிரீனை ரெடி பண்ணிருக்கீங்க. அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல கண்டெய்னரை ரெடி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஹெடிங்கை கொடுத்து பிறகு ஒரு வியூ கொடுத்து நீங்க அதுல என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டையும் அதையும் கொடுத்துருக்கீங்க. இதை இனி கொஞ்சம் ப்ராப்பர் ஆக்க போறோம். சரியா? இனி கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ஆக்க போறோம். மீன் நாம இதுல வந்து நாம இப்ப டிலீட் பண்ண போறோம், அப்டேட் பண்ண போறோம். ஆக்சுவலி வாட் இஸ் தட் கோல்டு, லைக் மார்க் பண்ண போறோம். இது வேலை செய்தா இல்ல முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றத மார்க் பண்ண போறோம். இந்த விஷயங்களை நாம இப்ப இதுல கொஞ்சம் அட்வான்ஸா பண்ண போறோம், ரைட்? ஸோ இதுதான் நாம இந்த விஷயங்களுக்குள்ள கொண்டு போறோம், மாடிஃபை பண்ண போறோம். எஸ், சரியா? இப்ப இதுகளை நாம அதான் மேப் பண்ண போறோம்னா மாடிஃபை பண்ண போறோம். எஸ். இப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா அதுல செஞ்சிருவோம்.
சரியா? இப்ப ஒன் பை ஒன்னா நாம இப்ப வரப்போறோம். சரி, இப்ப எங்கட இன்டர்ஃபேஸுக்கு திருப்பி வாங்க. இப்ப இன்டர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள நாம கை வைக்க வேண்டிய விஷயம் என்ன? ரைட், நம்ம கிட்ட இப்போ ஆல்ரெடி நம்ம ஓகே ரைட். இப்ப நான் வந்து இங்க கை வைக்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு வியூ, அதுக்குள்ள என்னடா ஒரு ஹெடிங் என்ன, ஒரு வியூ, அதுக்குள்ள ஒரு ஸ்டைல், ஓகே. தென் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தேன், அது ஒரு ஹெடிங்கை கொடுத்தேன், ஓகே. அதுக்கு பிறகு ஒரு வியூக்குள்ள டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்தேன். ஸோ டெக்ஸ்ட் இன்புட்ல நாம செய்யற விஷயம் என்ன சொன்னா என்ன, ஜஸ்ட் சிம்பிளா சொன்னா ஒரு டெக்ஸ்ட் இன்புட் எடுத்தேன், அதுல ஸ்டைல் எழுதினா ஓகே, வேல்யூ ஒன் சேஞ்ச் டெக்ஸ்ட் எடுத்துனா ஓகே. வேணும்னா ஒரு பிளேஸ் ஹோல்டர் போடலாம் வேணா. ஸோ பிளேஸ் ஹோல்டர், ஸோ பிளேஸ் ஹோல்டருக்குள்ள என்ன, எண்ட் த டாஸ்க் அப்படின்னு போட்டுடலாம், டாட் 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 அப்படின்னு போட்டுவிடும். ஸோ அப்போ ஒரு பிளேஸ் ஹோல்டர் வரும். அவனை டைப் பண்ணா அதுல இருந்து போயிடும் பிளேஸ் ஹோல்டர், ரைட். ஓகே, இதுல உண்டு, பட் பிளேஸ் ஹோல்டர் மூலமா போட வேண்டியதானே. ஓகே, அடுத்தது டச்சபிள் ஒபாசிட்டி. யூ நோ தட் அட் பட்டன் நாம ரெடி பண்ணிட்டோம், அதை ஒன் பிரஸ் பண்ணும்போது வேலை நடக்கணும். ஓகே, அதுக்குள்ள இது நான் கொஞ்சம் தள்ளி விட்டுருக்கேன். ரைட், அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் வரணும். டெக்ஸ்ட்டுக்கு நாம ஒரு அட்ன்ற ஒரு வசனத்தை கொடுத்து டச்சபிள் ஒபாசிட்டி கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு பிளாட் லிஸ்ட்ன்றது ஓகே. பிளாட் லிஸ்ட்ல டாஸ்கள் இந்த விஷயங்கள் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப என்னுடைய கேள்வி, அப்ப நாம எங்க கை வைக்கணும் இப்ப இவர், ஏன் நான் இங்க டைப் பண்ண யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் ரைட் ஆட் பண்றேன், செகண்ட் டாஸ்க் ஆட் பண்றேன், திருப்ப தேர்ட் டாஸ்க் என்ன, தேர்ட் டாஸ்க் ஆட் பண்றேன். இப்ப அப்படி ஆட் பண்ண யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது. ரைட், அட் ஆகிடுது. இது என்ன ஒரு ப்ராப்பர் வே இல்லை என்ன, என்ன இதுல என்ன டிலீட் பண்றது, அப்டேட் பண்றது, இதை கிளிக் பண்ணா லைக் இது என்ன, இதெல்லாம் இது என்ன செய்யுது. இப்ப இதைத்தான் நாம செய்வோம். அப்ப இதை இங்க கை வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆராய்ச்சி சொல்லுங்க பாப்போம். அப்ப நான் இங்க போடக்கூடிய இந்த கண்டென்ட்களை, இந்த ஐட்டத்தை, இந்த வியூவை நான் டிசைன் பண்ணணும், இங்க கை வைக்க முடியாது. நான் சொல்லிட்டேன், இங்க கை வைக்கிறது ஒன்றும் இல்லை. இந்த ரிட்டர்ன்ன்ற ஏரியாக்குள்ள நான் நீங்க கை வைக்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிச்சாச்சு. இங்க நான் சேஞ்ச் பண்ணணும், இதை டிசைன் பண்ணணும்டா எங்க போகணும்? யாராச்சும் ஒரு ஆள் கமான். டிசைன் பண்றதை பற்றி யோசிக்கும் போது ஏன் லாஜிக், முதல் எனக்கு எங்க இதை கை வைக்கணும்னு சொல்லுங்க. எனக்கு என்னுடைய கேள்வி, நான் இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் செகண்ட் டாஸ்க் லிஸ்ட் ஒன்று, ஃபிளாட் லிஸ்ட் ஒன்று காட்டப்படுதானே. இந்த ஃபிளாட் லிஸ்ட்ன்றது இந்த கம்போனன்ட் தான், இல்லைன்னு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். இந்த ஃபிளாட் லிஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கிற டாஸ்க் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் செய்து ஓகே. பட் இந்த ஃபிளாட் லிஸ்ட்க்கு நான் டிசைன் பண்ண போறேன், இதுல வேற ஏதாவது வேலைகள் செய்யப்படுனா வேற எங்க இப்ப நான் போகக்கூடியதா இருக்கு டிசைன் பண்ண போறதா. ஓகே, டிசைன் பண்றதா ஸ்டைல் ஷீட், வெரி குட் சாரா. என்னுடைய கேள்வி, இதுக்குரிய கண்டென்ட் எங்க இருக்கு, இதுக்குரிய எலிமெண்ட் எங்க இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் இதோட ஐடி, இந்த விஷயங்கள் எங்க இருக்கு. ரைட், ஓகே, நாம பேர் மாத்திட்டோம். தஸ்னீம், நீங்க தான் கேட்டு பேர் மாத்தினாங்க. வடிவா ஜோதிச்சு சொல்லுங்க என்ன ஆன்சர். டே, இந்த பிளாட் லிஸ்டுக்குரிய விஷயம் எங்க இருந்துடா உருவாகி வருது. பிளாட் லிஸ்டுக்குரிய டேட்டா வேணும்டா டாஸ்கா இருக்கலாம். ஆனா இங்க காட்டுப்படணும், இப்படித்தான் காட்டுப்படணும், என்னென்ன காட்டுப்படணும்ன்ற ஐடியா எங்க இருந்து வருது. வெரி குட் தஸ்னீம், ரைட் பாப்பம். வெரி குட் சாரா, ரைட், சந்தோஷம். எங்க இருந்து வருது மிச்சாக்கள், என்ன ஆன்சர்? ஷோ டாஸ்க். ஒரு பிளாட் லிஸ்டட் ஐட்டம் இப்படிதான் ஷோ பண்ணப்படணும் சொல்லி நான் ஷோ டாஸ்க்ல தான் ஃபங்க்ஷன் இருக்கேன். இங்க நான் என்ன கொடுக்கணும் காட்டப்படணும், அதுதான் இங்க காட்டப்படுது. ஒருவேளை நான் இங்க ஐடியா ஒருவேளை இப்ப அழிச்சிட்டா, சர்வ் பண்ணிட்டா, டாஸ்க் மட்டும் தான் காட்டப்படும். அப்ப இங்க நான் எப்படி காட்டப்படணும்ன்ற ரெண்டரிங்க தான் நான் இங்க ரெண்டர் ஐட்டம்ன்ற பேர்ல ஷோ டாஸ்கா உருவாக்கியிருக்கேன். இப்ப விளங்கப்படுத்தலாம். அப்ப நம்ம இங்க என்ன செய்யறோம்ன்றதான் விஷயம். அப்ப இங்கதான் டிசைன் பண்ணணும், ஏன்டா இங்கதான் அந்த கம்போனன்ட்ஸ் இருக்குது, இங்க இல்ல. இங்க ஜஸ்ட் டேட்டாவை ஷோ பண்றதுக்கான அமைப்பு தான் இருக்கு. ஷோ டாஸ்க்ன்றதுனோட தான் இந்த பிளாட் லிஸ்ட் ரெண்டர் ஆகுது, ஒவ்வொன்றா எடுத்து காட்டுது. அந்த எடுத்து எப்படி காட்டுப்படணும், ஒவ்வொரு ஐட்டத்தையும் எப்படி காட்டுப்படும் ஏரியா இங்க இருக்கு. இதைத்தான் நாம என்னென்ன காட்டுப்படணும்ன்றதையும் பார்க்கலாம், எப்படி டிசைன் பண்ணப்படணும், எதுக்கு டிசைன் பண்ணப்படணும்ன்றதையும் பார்க்கலாம். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, ஷார்ட் டாஸ்க்ன்ற இந்த கான்செப்ட் தான் எல்லாம். கேள்வி என்னன்னு சொன்னா, இவரை தான் டிசைன் பண்ணணும், ரைட். ஸோ இப்போ நாம ஒன் பை ஒன்னா இதை டிசைன் பண்ண போறோம். எப்படி ஒரு ஒரு ஃபுல் வியூவா நம்ம டிசைன் பண்ண போறோம். அப்ப நான் இதை விளத்தையும் அழிக்கிறேன். இப்ப நாம கன்ஸ்ட் ஷோக்குள்ள வந்துட்டோம். ஸோ கன்ஸ்ட் ஷோ டாஸ்க்குள்ள வந்துட்டோம், ரைட். ஸோ கன்ஸ்ட் ஷோ டாஸ்க்குள்ள நான் ஜஸ்ட் ஒரு வியூவை கொண்டு வரேன். ஓகே, ஒரு கண்டெய்னர் வேணும் தானே, எது காட்டுறதுனால உங்களுக்கு ஒரு முடிவு வேணும், கண்டெய்னர் வேணும். ஓகே, ஸோ இப்போ ஷோ டாஸ்க்குள்ள எனக்கு ஒரு ஐட்டம், ஒரு வியூ வேணும். அந்த வியூக்குள்ள எனக்கு தேவையானது ஒரு, முதலாவது எனக்கு வர வேண்டியது லைக் என்ன சொல்றது, ஒரு ஒரு டெஸ்ட், ஒரு ஒரு கிளிக், ஜஸ்ட் கிளிக் பண்ணினா எப்படி சொல்லலாம் அதை. சரி, ஓகே. லைக் ஒரு நார்மலா அந்த டாஸ்க் எனக்கு காட்டுப்படும். ஆனா அந்த டாஸ்க் எனக்கு கிளிக் பண்ணப்படுற மாதிரி காட்டுப்படும். வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த டாஸ்க் என்னவா இருக்கணும், எனக்கு ஒரு கிளிக் பண்ணப்படுற மாதிரி இருக்கணும். ஏன்,
ஏன்னா நான் ஒருக்கா கிளிக் பண்ணா ஓகே வேலை நடந்துருச்சுன்னு இருக்கணும், அதாவது வெட்டி விட்ட மாதிரியோ ஏதோ சம்திங். திருப்ப கிளிக் பண்ணா வெட்டி விட வேலை நடக்கல அப்படி இந்த மாதிரி இருக்கணும், ஏதோ ஒன்று வச்சுக்கொள்ளுவேன். அப்ப எனக்கு வியூல முதலாவது காட்டப்படும் இது ஒரு பட்டன் மாதிரி உண்டு. ஸோ டச்சபிள் ஒப்பாசிட்டி. இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிக்குள்ள எனக்கு காட்டப்பட வேண்டியது ஒரு டெக்ஸ்ட். என்ன டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஐட்டத்துல என்னது டெக்ஸ்ட் சேவ் பண்ண. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொன்றும் பட்டன் தெரியுதா, ஒவ்வொன்றும் பட்டன் ஷேப்ல பட்டன், அதாவது டச்சபிள் ஒப்பாசிட்டியில எனக்கு 3 டாஸ்க்கும் வந்துட்டு இப்போதைக்கு சேவிங்ல இருக்கிறது அவ்வளவுதான். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் 4th டாஸ்க் கொடுத்தா சர்வ் பண்றேன். ஸோ 4th டாஸ்க். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு டச்சபிள் ஒப்பாசிட்டி டெக்ஸ்டா வந்திருக்கு. ரைட், முதலாவது விஷயம் இது. அப்ப நான் எப்படி கொடுக்குறேனோ இங்க அதன்படி தான் வரப்போகுது. அப்ப இனிஷியலி நான் வந்து ஷோ டாஸ்க்ல வியூல ஒரு டச்சபிள் ஒப்பாசிட்டியில ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். எனக்கு பக்கத்துல ஒரு க்ளோஸ் சிம்போலும் வரணும், அதாவது இப்படி தர மார்க் மாதிரி ஒன்று வரணும். ஏன் தர மார்க் மாதிரி அழிக்கிறதுக்காக இப்போ டிலீட், சரி ஓகே டிலீட் சம்திங் ஏதோ உண்டு. நான் அப்ப டச்சபிள் ஒப்பாசிட்டியில இன்னொரு பட்டன் கொண்டு வரேன், அந்த பட்டனுக்குள்ள டெக்ஸ்ட் கொண்டு வரேன், ஜஸ்ட் எக்ஸ் மார்க்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கு பக்கத்துல கீழே கீழே இருக்கு, பக்கத்துல வர வைக்கணும். உங்களுக்கு தெரியும் தானே, ஒவ்வொரு கம்போனன்ட் டைம் ஒவ்வொரு வியூவையும் என்னால பக்கத்துல வர வைக்க முடியும். ஏன்னா ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் ரோல ரைட் இப்போதைக்கு இப்ப கீழே கீழே இருக்கு. ரைட் ஓகே. அப்ப தரன்ற டச்சபிள் ஒப்பாசிட்டியில தரன்ற மார்க் கொடுத்து ஓகே இவ்வளவு தான். இனி இதை ஸ்டைல் பண்ண போறோம். இதை எப்படி ஸ்டைல் பண்ண போறோம்ன்றதான் வேலை. ரைட், வடிவா கொண்டுக்கொள்ளுங்க. இவ்வளவு தான் விஷயம். இதை நான் ஸ்டைல் பண்ண போறோம். இதை ஸ்டைல் பண்றதா என்ன சிஎஸ்எஸ்க்கு வர போறோம். சிஎஸ்எஸ்ல ஒன்றுக்கும் பேர் வைக்க போறோம். முதல்ல இவ்வளவுக்கும் பேர் வைக்கிறதா என்னென்ன பேர் வைக்கலாம் சரி சொல்லுங்க. முதலாவது அந்த வியூ அந்த கண்டெய்னருக்கு பேர் வைக்கணும். என்னென்ன பேர் வைப்போம் வியூக்கு? டாஸ்க் ஐட்டம். என்ன ஒவ்வொன்றும் டாஸ்க் ஐட்டம் தானே, அப்ப இந்த முறை வைப்போம் அதை டாஸ்க் ஐட்டம். ஓகே, டாஸ்க் ஐட்டம்ன்றது ஒரு வியூ. ஓகே, இந்த டாஸ்க் ஐட்டத்துக்குள்ள ஒவ்வொரு பட்டனுக்கு நாம பேர் வைக்கணும். ஒவ்வொரு பட்டனுக்கு நாம பேர் வைக்கணும். பட்டன்ன்றதை நாம பேர் பட்டனை டிசைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா பட்டன் டிசைன் பண்ண தேவையில்லை இந்த முறை. ஏன்னா இது பட்டன் எனக்கு தெரியுது, வசனமாவே தெரிஞ்சா காணும். ஜஸ்ட் இந்த பட்டன்ன்ற இந்த கன்செப்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை தான் நான் டிசைன் பண்ண போறேன். இந்த டெக்ஸ்ட் தான் இந்த வேல்யூ. ஸோ டாஸ்க் வைப்போம், அதை டாஸ்க் வைக்கலாம், இல்லை டாஸ்க் டெக்ஸ்ட் வைக்கலாம். ஓகே, டாஸ்க் டெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது வேற என்ன வைக்கணும்? அடுத்தது அந்த தரமாக்க டாஸ்க் டெக்ஸ்ட்ன்றது ஓகேன்னு சொன்னா அடுத்தது நான் செய்ய வேண்டியது யூ நோ தட் என்னது அந்த டிலீட்ன்றது. அப்ப டிலீட்ன்றதுக்கு என்ன வைப்போம்? டிலீட் வைப்போம். ஓகே, டிலீட். ஸோ 3 கன்செப்ட் இவ்வளவு தான் டிசைன் பண்ண போறோம். டாஸ்க் ஐட்டம்ன்றது அப்பா என்னது இந்த வியூ. டச்சபிள் ஒப்பாசிட்டியா நான் இந்த மாதிரி ஒன்றும் செய்யல, டிசைன் பண்ணல, அது அப்படியே இருக்கட்டும். அது பட்டன் நான் எனக்கு ஒன்றும் தெரியல, ஜஸ்ட் என்ன அதை கிளிக் பண்ண. அப்ப அதுக்கு உள்ள டெக்ஸ்ட்களை தான் டிசைன் பண்ண போறேன். டெக்ஸ்ட் ரெண்டே தான் டிசைன் பண்ண போறேன். ரைட், அப்ப டெக்ஸ்ட் ரெண்டே டிசைன் பண்ணோம். அப்ப டெக்ஸ்ட்டுக்கு ஒன்றுக்கு டிலீட், இன்னொன்றுக்கு டாஸ்க் டெஸ்ட். சரி, இப்ப டாஸ்க் ஐட்டத்தை நாம டிசைன் பண்ணணும். என்ன ஒன்றும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கும் இந்த தர என்ற சிம்போலும் பக்கத்துல வரணும். பக்கத்துல வரணும், அப்படித்தானே? ஸோ அவரை முதல்ல டிசைன் பண்ணுவோம். அப்ப இங்க வாங்க. ரைட், முதலாவது டாஸ்க் ஐட்டத்தை டிசைன் பண்ண போறோம். ஓகே, உள்ளக்க வந்தீங்கன்னு சொன்னா ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் எடுத்தனுடைய முதலாவது நமக்கு தோண வேண்டியது ஃபிளெக்ஸ் டைரக்ஷன். யூ நோ தட் ரோ. ரைட், ஸோ ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் ரோ. ஓகே, ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு சொன்னா மட்டும் காணாது, நம்ம இங்க போய் அதை கனெக்ட் பண்ணி விடணும். அதை எழுதல, நான் தான் ஒரு ஃப்ளோல போறேன்னா நீங்க எல்லாரும் சொல்லணும். ரைட், ஸோ ஸ்டைல் ஈக்குவல் ஸ்டைல்ஸ் டாட் என்னடாப்பா டாஸ்க் ஐட்டம். ஸோ இப்ப பாருங்க பக்கத்துல வந்துட்டு பிளாட்ல டாஸ்க் செகண்ட் டாஸ்க் என்ன. ஸோ மட்டங்களையும் செஞ்சிருவோம். டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. ஓகே, ஸ்டைல்ஸ் டாட் என்ன பேர் இதுக்கு டாஸ்க் டெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது டெக்ஸ்ட் அதுக்கு ஸ்டைல் ஈக்குவல் ஸ்டைல்ஸ் டாட் வாட் இஸ் தட் கால்டு delete. ஓகே, இப்போ வரும் சரிதானே. இப்போ பேசிக்கா இந்த விஷயத்தையும் பார்க்க போறோம். இப்போ இதுல பாருங்க, இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் ஓகே ரோ கொடுத்தாச்சு, ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் ரோ கொடுத்தாச்சு. இப்போ கேள்வி அடுத்தது ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் ஒட்டி கொண்டுக்குது இல்ல, அப்ப நாம ஸ்பேஸ் பிட்வீன் கொடுப்போம். ரெண்டுக்கு இடையிலன்றது ஓகே. ஓகே, ஆல்ரைட், ஸ்பேஸ் பிட்வீன். சரி, இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா இப்போ கேள்வி என்னன்னா அடுத்தது பேடிங். ஸோ எல்லா பக்கத்துல நம்ம சைஸ் ஒன்று ஒரு 15 கொடுப்போம். ஆல்ரைட், அதுக்கு பிறகு போர்டர் கொடுப்போம். ஸோ போர்டர் ஆனா எல்லா நேரமும் கொடுக்க போர்டர் சுத்தி கொடுப்போமா இல்லாட்டி அடியில மட்டும் கொடுப்போம் கொஞ்சம். சரி, போர்டர் வித் பாட்டம் போர்டர்
bottom width equal 1. All right. ஸோ இப்போ கிட்ட எங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கு. இப்போ லிஸ்ட் ஷோ பண்ணது விதம் விளங்கிட்டு. இப்போ டாஸ்க் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டுகளை நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் எழுத்துக்களை பெருசாக காட்டுவேன். ஃபொண்ட் சைஸ் கொலன் 18. ஓகே, இல்லாட்டி 16 கொடுத்து போல்டு கொடுப்போமா, இல்லை 18. ஓகே ரைட். ஸோ யா ஃபைன். இப்போ டிலீட். இப்போ டிலீட்ன்றது ஒன்றும் இல்லை, அதையும் ஃபொண்ட் சைஸ் மாற்றி விடுவோம். ஸோ ஃபொண்ட் சைஸ் 18. ஓகே, இப்போ நான் அந்த டிலீட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணினா எனக்கு டிலீட் ஆகணும். ரைட், ஒன்று. அண்ட் இந்த டாஸ்க்கை இப்போ நான் கிளிக் பண்ணா இது ஒன்று முடிஞ்சதுன்னா வெட்டி விட்ட மாதிரி காட்டணும், முடியலாட்டி இல்லை அப்படி டூகுள் பண்ணி காட்டணும். சரி, இதான் நாம இப்போ செய்ய போறோம். நார்மலா நாம செய்ய போறோம். ரைட், அப்போ கம்ப்ளீட்டட் சொன்ன உண்டு, இல்லாட்டி இல்லை. அப்போ டாஸ்க் ஐட்டம், டாஸ்க் டெக்ஸ்ட் அண்ட் டிலீட், இது இவ்வளவு தான். பேசிக்கா சொன்னா இதெல்லாம் செஞ்சிருக்கோம். அதே நேரம் நமக்கு என்ன விஷயம் சொன்னா, இந்த கம்ப்ளீட்டட் ஆனா மறைஞ்ச மாதிரி இப்படி நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஒருக்கா வெட்டி விட்ட மாதிரி மறைஞ்ச மாதிரி மாறிடும். ஏன்னா திருப்பி கிளிக் பண்ணா வேணும் மட்டும் இல்ல, அப்ப நான் முடிஞ்சதுக்குலாம் அப்படி கிளிக் பண்ணி விடலாம், அப்படி வச்சுக்கொள்ளும். ரைட், இப்ப நம்ம இப்படியே ஒரு டிசைனை செய்ய போறோம். ரைட், இப்ப நம்ம கிட்ட டாஸ்க் அடிக்கடிக்கு இதுல வருது. இனி கிளிக் பண்ணா வெட்டி விட்ட மாதிரி வரணும், க்ளோஸ் பண்ணா அழிஞ்சு போயிடணும். ரைட், ஸோ இல்லாட்டி மாத்தி வர மாதிரி இந்த விஷயங்களை நாம செய்ய போறோம். இதுகளை தான் நாம இப்ப பண்ண போறோம். டிசைனுக்குள்ள கை வச்சு முடிச்சாச்சு. ரைட், டிசைனுக்குள்ள கை வச்சு முடிச்சாச்சு. இனி நாம செய்ய போற விஷயம் என்ன, நம்மளோட ஏரியாவுக்கு வரும், இந்த கான்செப்டுக்கு வரும். இப்ப இதுல நான் முதலாவது டன்னா இல்லையான்றதை மாத்துறதுக்கு வேலை பார்க்க போறோம். ரைட், அல்லது முதலாவது அழிக்கிறதுக்கு வேலை பார்ப்போம். இட்ஸ் பெட்டர். ரைட், அண்ட் அட் பண்றது ஓகே தானே? அட் பண்றது ஓகேன்னா அடுத்தது டிலீட் பண்றது, சரிதானே? அட் பண்றது ஓகே, டிலீட் பண்றது. ரைட், அடுத்த விஷயம் டிலீட் பண்றதை வைப்போம். ரைட், ஸோ டிலீட் பண்றதுக்கு நாம ஒரு வேலை செய்யணும். டிலீட் பண்றதுன்னா ஒன்றும் இல்லை, இங்க லிஸ்ட்ல டிலீட் பண்றதுன்ற செயற்பாடு உங்களுக்கு புரியணும் என்று சொன்னா சிம்பிள் தான். உங்களுக்கு ஒரு ஐடியா புரியணும். இப்ப என்னட்ட 1 2 3, ஸோ 1 2 3 4 5. இப்ப இந்த லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல எனக்கு 3 மட்டும் அழிக்கணும், என்ன செய்வீங்க? 3 மட்டும் அழிக்கணும், என்ன செய்வீங்க? நார்மலா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஷீட் எடுத்து அதுல 1 போடுவீங்க, 2 போடுவீங்க, 4 போடுவீங்க, 5 போடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா இனி இவர் தான் லிஸ்ட், இவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா 4 இல்லாம போயிருவேன். ஏன்னா இதுக்குள்ள 1 2 சாரி 3 இல்லாம போயிடும், 4 5 தான் இருப்பேன், 3 இல்லாம போயிடும். ரைட், தட் இஸ் ஆக்சுவலி நம்ம டிலீட்னா உண்மையிலேயே டிலீட்ன்றது இல்ல, நம்ம டிலீட்ன்ற கான்செப்டே யூஸ்வலா யூஸ் பண்ற. அப்ப கம்பேர் பண்ணி இந்த டாஸ்கை பத்தி சொல்ல முடியுமா? ஓகே, யூஸ்வலா யூஸ் பண்ற அப்போட கம்பேர் பண்ணி இந்த டாஸ்கை பத்தி சொல்ல முடியுமான்னு சொன்னா சிம்பிளா யூஸ்வலா யூஸ் பண்ற அப்பனா இதுல ஒரு கேள்வி இருக்குது, நீங்க இந்த அப்ப யூஸ்வலா சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா லைக் பேசிக்கா சொன்னா இப்ப நீங்க எதை யூஸ் பண்றதோட கம்பேர் பண்ணி சொல்ல முடியுன்றது கேள்வி. இதுல டெக்னாலஜி வைஸா கதைக்கிறீங்களா இல்லாட்டி எந்த ஆப் வைஸா கதைக்கிறீங்கன்றது. ரைட், ஏன்னா கணக்கு ஆப்ஸ் இருக்குது, கணக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு, இதுல எதை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றத வச்சா நான் எக்ஸாம்பிள் கதைக்கலாம். ஆனா இங்க எக்ஸாம்பிள்ன்றது மீனிங் என்னன்னா ப்ரோசஸ். உங்களுக்கு இந்த ப்ரோசஸ் விளங்கணும்னு சொன்னா நீங்க வளமே நீங்க என்ன செய்வீங்க? நீங்க நார்மலா ஒரு ஆளை அழிக்கிறதா இருந்தா அவரை தட்டி விட்டுட்டு புது லிஸ்ட் ஒன்று உருவாக்குவீங்க, அதான் விஷயம். ஃபில்டர் பண்ணுவீங்க, வடிகட்டுவீங்க. இவங்க மட்டும் தேவையில்லை. நீங்க லைக் இப்போ ஒரு யூஸ் ஒன்று நீங்க ரெடி பண்றீங்க. ஆக்சுவலி நீங்க யூஸ் ரெடி பண்றதுல சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா ஆக்சுவலி ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா நீங்க சிம்பிளா செய்யக்கூடிய விஷயம் சொன்னா ஃபில்டர் பண்ணுவீங்க. ஃபில்டர் பண்ணா ஜூஸ் எல்லாம் கீழே வந்துடும், சீட்ஸ் மட்டும் மேல எனக்கு அந்த வடியில எனக்கு. ரைட், ஆக்சுவலி அந்த ஃபில்டர் தான் எனக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். உங்களுக்கு ஒரு ஆளை நீங்க டிலீட் பண்ணணும்னு சொன்னா ஆக்சுவலி நீங்க அவரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மிச்சவங்களை புது லிஸ்ட்னு சொல்லுவீங்க. இதுதான் விஷயம். அப்ப புது லிஸ்ட்ன்றது ஃபில்டர் பண்ண பிறகு உருவாகிற புது லிஸ்ட், அதைத்தான் நீங்க ரிமூவ் பண்ணி சொல்றோம். ரைட், இப்ப என்னுடைய கான்செப்ட் இங்க என்னன்னு சொன்னா, இப்ப இந்த ஐடியால நான் இப்ப இதை க்ளோஸ் பண்ண பிறகு டிலீட் பண்ணப்படும். அப்ப நான் மேல ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறேன், அட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கின மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறேன். என்னது? delete task என்று சொல்லி உருவாக்குறேன். ஸோ delete taskன்றது ஒரு ஃபங்க்ஷன். அவருக்குள்ள என்ன இருக்க போறாருன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் உருவாக்குறேன். ஸோ delete taskன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஆனா இந்த delete taskன்றதை நான் இப்ப கால் பண்ண போறேன். ஸோ பேசிக்கா உங்களுக்கு இப்ப புரியணும், delete taskன்றதை நான் கால் பண்ண போறேன். ஸோ இப்ப delete taskன்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன்.
கேள்வி என்னன்னா இவர் தான் delete task என்ற இந்த பட்டனுக்குரிய ஆள். இங்க இங்க வாங்க. இவர். இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிய டெக்ஸ்டே இல்ல, டச்சபிள் ஒப்பாசிட்டிய ஒன் பிரஸ் பண்ணும்போது, ஸோ டச்சபிள் ஒப்பாசிட்டிய ஒன் பிரஸ் பண்ணும்போது தான் இந்த வேலை என்றால் நடக்க போகுது. அப்ப டச்சபிள் ஒப்பாசிட்டிய ஒன் பிரஸ் பண்ணும் பொழுது, ஒன் பிரஸ் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. இது கொஞ்சம் இந்த ஒட்டு மொத்தமா ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. ஸோ இது ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்ன கொடுங்கன்னு சொன்னா, லைக் ஒன் ப்ரெஸ் வாங்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனோட பேர் delete task. இந்த delete task பண்ணும்போது ஜஸ்ட் சிம்பிளா அதுக்கு ஒரு அந்த ஐட்டத்தோட ஐடியையும் கொடுங்க. அப்ப ஐட்டத்தோட ஐடியையும் கொடுங்க. அப்ப நார்மலா delete task ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் ஐட்டத்தோட ஐடியையும் கொடுங்க ஒன் ப்ரெஸ் பண்ணும்போது. இப்படி நான் சொல்லிவிட்டேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் பட்டனை கிளிக் பண்ணும்போது ரைட் ஒன் ப்ரெஸ் ஆகும். ஒன் ப்ரெஸ் ஆகும்போது delete task கால் பண்ணும்போது delete task கால் பண்ணும்போது ஐட்டம் ஐடி கால் பண்ணும்போது. ஏன் வளமையா நாங்க அப்படி செய்யல தானே? வளமையா delete task மட்டும் தான் எழுதி விடுறாங்கடா. இந்த முறை நாம ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், பராமீட்டர் கொடுக்குறோம். அதனால இப்போ உங்களுக்கு மேல வருவேன். இங்க வந்தா delete task ஒரு ஆள் இருக்கு. நான் அவர் அதுல ஐடியை வேண்டிக் கொள்வேன். ஐடியா யாருன்னு இப்போ உங்களுக்கு புரியணும். ஐடியா என்ன? இந்த ஐட்டத்துல ஐடி, இது பராமீட்டர், இது ஆர்குமெண்ட். இந்த ஐடியா வேண்டியாச்சு. இப்போ நான் அந்த ஐடியை வச்சு நான் என்னால என்ன செய்ய முடியும்? ஃபில்டர் பண்ண முடியும். அந்த ஐடியை மட்டும் இல்லாமல, அல்லது ஐடியை மட்டும் தனியா, அல்லது ஐடியை மட்டும் இல்லாதவங்கள ஃபில்டர் பண்ண முடியும். இதைத்தான் நம்ம செய்ய போறோம் இப்ப. அப்ப அந்த ஐடி மட்டும் இல்லாத ஆக்கலாம் நான் ஒரு புது லிஸ்ட்டை உருவாக்க போறேன். ஆக்சுவலி அப்ப நான் delete டாஸ்க்ல ஒன்றுமே இல்லை, ஒரு புது பேக்கேஜை உருவாக்க போறோம், புது ஃபில்டர் உருவாக்க. ஃபில்டர் டாஸ்க்னு வைப்போமா? ஸோ ஃபில்டர் டாஸ்க் வைப்போம். ஸோ delete டாஸ்க்ல ஃபில்டர் டாஸ்க் அல்லது ஃபில்டர்ட் அப்படின்னு ஏதோ சம்திங். இந்த ஃபில்டர் டாஸ்க்ல ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற டாஸ்க்குகள்ல, ஏற்கனவே இருக்கிற டாஸ்க்கள் என்ன, இந்த எல்லா டாஸ்க்குகளையும் வச்சிருக்கிற இந்த டாஸ்க்குகள்ல இருந்து நான் ஃபில்டர் பண்ண போறேன். ஸோ டாஸ்க்ல இருந்து நான் ஃபில்டர் பண்ண போறேன். ஆரை மட்டும்? ஒரு ஐட்டத்தை மட்டும். ரைட், ஒரு ஐட்டத்தை மட்டும். வடிவா கொஞ்சம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. delete டாஸ்க்ல ஒரு ஐட்டத்தை மட்டும். ரைட், ஒரு ஐட்டத்தை மட்டும் நாம சாரி ஒரு ஐட்டத்தை இல்லை, ஐட்டங்களை நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். எப்பன்னு சொன்னா, எப்பன்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ஆக்களை மட்டும் நாம ஃபில்டர் பண்ண போறோம். எப்பன்னு சொன்னா ஐட்டத்திட ஐடி நாட் ஈக்குவல் டு ஐடியாக இருக்கும்போது. அப்ப தரப்படுற ஐட்டங்களோட ஐடி இங்க எனக்கு தரப்பட்ட ஐடிக்கு சமன் இல்லாத ஆக்களை மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்து புது ஃபில்டர் ஆக்கி விடுங்க, புது ஆக்களை ஆக்கி விடுங்க. அப்ப வேலை முடிஞ்சது எனக்கு ஈஸி. ரைட், இப்ப ஃபில்டர் டாஸ்க்குள்ள யார் இருப்பார்? இந்த ஐடி என்ன தரப்பட்டுச்சோ அந்த ஐடி அல்லாத மிச்சம் எல்லாரும் இருப்பேன். வடிவமைகளுங்க மிச்சம் இல்லாத. இதுதான் நான் படத்துல கீறி காட்டினேன். அதாவது உங்கள்ட்ட ஒரு பழைய லிஸ்ட் இருக்கு. பழைய லிஸ்ட்ன்றதான் நீங்க டாஸ்க், அதாவது டாஸ்க் பழைய லிஸ்ட். இந்த பழைய லிஸ்ட்ல இருந்து நீங்க ஒரு ஆளை மட்டும் கழிக்க போறீங்க. ஒண்ணும் இல்ல, சிம்பிள். தரப்பட்ட ஐடி இல்லாத, அதாவது ஐடிக்கு சமன் இல்லாத ஆக்கள் எல்லாரையும், தரப்பட்ட ஐடிக்கு சமன் இல்லாத எல்லாரையும் ஐட்டங்களை அடுங்க. அந்த ஐட்டங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்து எதுக்குள்ள போட்டுருங்க? ஃபில்டர் டாஸ்க்குள்ள போடுங்க. ரைட், தரப்படாத இல்லாத ஃபில்டர் டாஸ்க்ல போடுங்க. போட்டாச்சு. இப்போ புது லிஸ்ட்டுக்குள்ள அந்த ஆள் மட்டும் இல்லாத ஆள் வந்திருப்பாங்க. இந்த லிஸ்ட்டை தான் இனி புது லிஸ்ட்னு சொல்லணும், புது டாஸ்க்னு சொல்லணும். அப்ப புது டாஸ்க்குகளோட லிஸ்ட்னு சொல்லணும். இப்போ சிம்பிள் திங், நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் செஞ்சிருக்கோம். ஒரு வெறும் பேக்கெட் எடுத்து அந்த பேக்கெட்டுக்குள்ள ஏற்கனவே இருந்த டாஸ்க்களை ஃபில்டர் பண்றோம். அதுல தரப்படுற ஐட்டம் என்னவோ, தரப்படுற ஐட்டத்துல என்ன ஐடி, அந்த ஐட்டத்துல ஐடி வந்து எதுக்கு சமன் இல்லாமல் இருக்கோ, ஐட்டத்துல ஐடி வந்து தரப்பட்ட ஐடிக்கு சமன் இல்லாமல் இருக்கோ அந்த ஆக்களை மட்டும் இனி எடுங்க. எடுத்து புது ஃபில்டர் டாஸ்க்னு சொல்லுங்க. இப்போ அதுக்குள்ள கணக்கு பேர் இருப்பேன். அந்த ஆக்களை மட்டும் என்ன செய்வீங்க? ஒரு லிஸ்ட், புது லிஸ்ட்னு சொல்லுவீங்க. அப்ப இனிமே டாஸ்க்ன்றது அவர் தான். அப்ப நான் சொல்ல போறேன் செட் டாஸ்க்குகள், செட் டாஸ்க் அரே. ரைட், செட் டாஸ்க் பண்ணுங்க. பேசிக்கா என்னது? இந்த ஃபில்டர் டாஸ்க். அப்ப ஃபில்டர் டாஸ்க்ன்றது இதுக்குள்ள. அப்ப பழசு போய் புதுசு வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா delete டாஸ்க்குள்ள அது இனி ஷோ பண்ணும். அப்ப ஃபிளாட் லிஸ்ட்ல இனிமே என்ன ரெண்டர் பண்ணப்படும்? இந்த புது டாஸ்க்கள் தான் ரெண்டர் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிருவார். உதாரணத்துக்கு நாம கிளிக் பண்றோம், அழிஞ்சிருவார். கிளிக் பண்றோம், அழிஞ்சிருவார். கிளிக் பண்றோம், கிளிக் பண்றோம். ஸோ பேசிக்கா delete டாஸ்க்ன்றது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணப்பட்டு ஃபில்டர் பண்ணப்படும். இதுதான் டிலீட்டிங்ல இருக்கிற விஷயம். கிளியரா? பேசிக்கா அட் பண்றது நார்மலா உங்களுக்கு தெரியும், அதை delete பண்றதும் உங்களுக்கு தெரியும். ரைட், இதுதான் அட் டாஸ்க் அண்ட் delete டாஸ்க். இந்த ரெண்டும், அதாவது ஃபில்டரிங் அண்ட் அட் டாஸ்க், இந்த கான்செப்டுகள் புரியுதான்னு கேட்கிறேன்.
இந்த கேள்வியில இருக்கா டவுட்ஸ் இருக்கிறாங்க, இந்த விஷயத்துல டவுட்ஸ் இருக்கிறாங்க, கிளியரானு கேட்கிற முதல் விஷயம். ஓகே சாரா, கிளியரா உண்மையிலேயே? தருண், இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு ஓகே உங்களுக்கு இது இது விளங்கிச்சுதா இல்லாட்டி என்ன நான் விளங்க மட்டும் கேட்குறீங்கன்னா கேளுங்க. சாரி கைஸ், நான் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் ஸோ. எஸ், ஃப்ளோவில் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட், ஓகே, வெயிட் பண்ணுங்க. ரைட். ஸோ என்பிஎக்ஸ் எக்ஸ்போ ஸ்டார்ட். ரைட், ஓகே, நீங்க சொல்லுங்க. யாருக்காவது கேள்விகள் இருக்கிற மாதிரி இதுல ஆட் பண்றதுலயும் டிலீட் பண்றதுலயும்? ஏன்னா இதுகள் புரியாமல ரசிங் ஸ்டோரேஜ்ல பெர்மனண்டா டிலீட் பண்ண அதை பற்றி கதைக்க தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் தான். இது முதல் புரிஞ்சான்னு கேட்குறேன். கிளியரானு கேட்குறேன். தருண், இது சார், இது இந்த யூடியூப் ஒரு கூகுளில் நாங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ண அப்புறம் செகண்ட் டைம் யூஸ் பண்ணுற போது ஹிஸ்ட்ரி டாஸ்க் கீழே ஷோ ஆகும். ஆஹ், கிட்டத்தட்ட அதுவும் ஒரு லிஸ்ட் தான். அது மட்டும் தான் உங்களுக்கு பார்க்காத அப்படி இருக்குன்றதுக்காக அது இருக்குன்றதுக்காக அதை மட்டும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் ஆக்சுவலி யூடியூப் கூகுள்லயோ நாம டைப் பண்ண சர்ச் பண்ண கீழே நமக்கு ஒரு லிஸ்ட் காட்டுது இல்லையா? நாம இப்படி காட்டும் போது கீழே இதுவும் ஒரு விதமான லைக் பிளான் லிஸ்ட் மாதிரி தான். பட் அதுக்காக அதுதான் இல்ல, நம்ம பிளான் லிஸ்ட் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நீங்க பொருட்கள் ஆட் பண்றீங்க, டு டூ லிஸ்ட் ஆட் பண்றீங்க, நோட்ஸ் ஆட் பண்றீங்க, கீழே கீழே எல்லாம் இருக்க போகுது. நாம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். ஸோ எல்லாமே அதுல வரும். ஸோ பிளான் லிஸ்ட் நீங்க யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து இருக்கு. பட் அதுதான், அது நான் இப்ப செஞ்சது அது அதே மாதிரி இருக்கின்றதால மேபி உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம். பட் விஷயம் என்ன அதுதான், லைக் ஏன்டா அந்த ஃப்ளோ அந்த அமைப்பு அதுக்காக லைக் இப்போ கிளிக் பண்ணோட அந்த விஷயம் வருது இப்போ க்ளோஸ் மேபி லைக் அதுங்க அதுக்காக அது மட்டும்தான். இட்ஸ் லைக் ஒரு பர்பஸ். ஆமா. ரைட். ஓகே சாரா, ஓகே தருண், ஓகே தஸ்னீம், ஓகே ரைட் வாணி, ஓகே நான் சொல்றேன். ரைட், ஃபில்டர் டாஸ்க் சம்மரி. ரைட். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு இந்த ஃபில்டர்ல அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆம், இங்க நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னாடா உங்களுக்கு புரிய வேண்டியது பேசிக்கலி. உங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளை நீங்க அழிக்க போறீங்கன்னா நீங்க சிம்பிளா செய்யக்கூடியது ஒரு புது லிஸ்ட் எடுத்து அதுல அந்த ஆளை தவிர மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வைக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஸோ இங்க ரிமூவிங்ன்றது இப்படித்தான் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி பார்த்தா இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி ஒரு பெக்கெட்டுக்குள்ள தேவையான ஆக்களை மட்டும் எடுத்து போடுறது. இனி அவர் தான் புது ஆள் அப்படின்னு புது பெக்கெட் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவையில்லாதவங்க டிலீட் ஆயிருவாங்க என்ன. ஸோ அப்ப அந்த கன்செப்ட்ல வந்த மட்டும் சொன்னா, இங்க நான் உன்னை டிலீட் பண்ண போறேன்னு சொன்னா, சரி அப்ப ஆக்சுவலி என்ன செய்யுதுன்னு சொன்னா, நான் என்னட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இந்த இதை கிளிக் பண்ணா டிலீட்ன்றதுக்கு நான் போறேன் சொல்றேன். ஒன்றும் இல்ல, டச்சபிள் ஒபாசிட்டியில நான் இதை கிளிக் பண்ணும்போது ஒன் பிரஸ் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க, அது டிலீட் ஆகுன்ற பேர்ல அவர்கிட்ட ஐட்டம் ஐடியா பராமீட்டர் கொடுத்து விடுங்க. இது பராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ கொடுத்து விடுங்க. மேல டிலீட் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள போனா ஒன்றும் இல்ல, புதுசா ஒரு டேட்டாவை நான் உருவாக்குறேன், ஃபில்டர் டாஸ்க் பேர். நான் இதுக்கு என்ன பேரும் வைக்கலாம். இந்த ஃபில்டர் டாஸ்க்குள்ள என்ன இருக்கு பண்ணா, ஏற்கனவே என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு தானே டாஸ்க் பேர்ல. இந்த டாஸ்க்ன்ற லிஸ்ட் தானே எனக்கு நார்மலா பிளாட் லிஸ்ட்ல ஷோ பண்ண போற அந்த லிஸ்ட் எல்லாது. அப்ப அந்த லிஸ்ட்ல ஃபில்டர் பண்ணுங்க. ஆற ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்ல, இருக்கிற ஐட்டத்தின் ஐடிகள் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. தரப்பட்ட இந்த ஐடி என்ன, இங்க கீழே கோல் பண்ணும்போது ஒரு ஐடி கொடுப்போம் தானே, இந்த டாஸ்க் ஒரு ஐடியான்னு நான் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அந்த ஐடியை எடுத்து சமன் இருக்கான்னு பாருங்க. சமன் இல்லாத எல்லாரையும் மட்டும் எடுங்க. அதாவது நான் இந்த பேக்கேஜ்ல கீறி காட்டின மாதிரி மட்டாக்களை மட்டும் அந்த அந்த ஆளை தவிர மிச்சம் எல்லாரும் எடுத்து ஒரு புது வாக்களை எடுத்துங்க. இப்ப ஃபில்டர் டாஸ்க்குள்ள சொல்லப்பட்ட ஐடியா தவிர மிச்சம் எல்லாரும் இருப்பேன். இனிமே அப்ப இந்த ஃபில்டர் டாஸ்க்ன்றதான் புது டாஸ்க் லிஸ்ட். புது டாஸ்க் லிஸ்ட் செட் டாஸ்க் பண்ணி விட்டா இந்த புது டாஸ்க்குள்ள அந்த அளவு இருக்கும். அப்ப இனிமே திருப்ப பிளாட் லிஸ்ட் என்ன ஷோ பண்ணும், அந்த ஆளை தவிர மிச்சம் எல்லாரும் வருவீங்க. அப்ப நான் இப்ப டிலீட் பண்ணா அவளை தவிர வரும் நீங்க இல்ல. அப்ப ஜஸ்ட் இதுதான் வாணி நடந்த விஷயம். கிளியரா? போக 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 ஆக்களை காணாத போகுது. 60 பேர் இருக்கிற இருக்க வேண்டிய
ஒர்க் ஷாப்ல 40 பேர் வீடியோ பார்க்குறான், 10 பேர் அட்டன் பண்றான், 5 பேர் கடைசி வரைக்கும் இருக்கான், மிச்சம் 5 பேரை காணவே கிடைக்கல. என்ன நிலவரம்னு தெரியல. ரைட், ஓகே ஃபைன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த அளவு முதல் கிளியர் ஆட் பண்றது, டிலீட் பண்றது. ஏன்னா இது கூட கிளியர் தான் நாளைக்கு அசிங் பார்க்கலாம், நாளைக்கு ப்ரொடக்டிவ் பார்க்கலாம். ஆல்ரைட். சரி, அப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப இதுக்குள்ள நமக்கு அடுத்த கன்செப்ட் என்னன்னு சொன்னா, சிம்பிள் திங், நாம இனி அப்டேட் பண்ண போறோம். இதுதான் அடுத்த விஷயம். ரைட். ஸோ அப்டேட் பண்ண போறோம், மேப் பண்ண போறோம். ரைட். ஸோ மேப் பண்ண சரி, டூகுள் பண்ணி விடுவோம் முதல்ல. மேப் பண்றது பெட்டர். ஓகே, அப்டேட் பண்றது பார்ப்போமே. என்ன நாம இங்க அப்டேட்டா மாத்துறதை பற்றி கதைக்கல, ஜஸ்ட் வெட்டி விடுறது. மேப் பண்ணிடுறேன்னா என்ன, இங்க வெட்டி விடுறதை பார்ப்போம். அதுக்காக நாம இருக்கிற டாஸ்க்கை எடிட் பண்ற கன்செப்ட் நாம இப்ப இதுக்குள்ள பார்க்கறது, அது நாம அசிங் ஸ்டோரேஜ் கன்செப்ட் இருக்கிற பார்ப்போம். ரைட். இப்போ அதுக்குள்ள கொண்டு வந்து இதுக்குள்ள திணிக்க முடியாது. பட் டூகுள் பண்றதை பார்ப்போம். டூகுள் என்ன, ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட 4-5 டாஸ்க் இருக்கு. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் கொஞ்சம் டாஸ்க் அடிச்சு வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க், தென் செகண்ட் டாஸ்க், தென் தேர்ட் டாஸ்க். ஓகே, தென் ஃபோர்த் டாஸ்க். ஓகே. ஸோ இந்த விஷயம் இருக்கணும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த டாஸ்க்ல நான் இப்போ கிளிக் பண்ணா இது வட்டி விட்ட மாதிரியோ அல்லது மறைஞ்ச மாதிரியோ மாறணும். ரைட். திருப்ப எடுத்தா அதாவது நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்கான டூகுள் பண்றதுக்காக. அதுதானே டூகுள் என்ன, உன்னை கிளிக் பண்ணா அது போடணும், திருப்ப எடுபடும். ஸோ எப்படி நான் டூகுள் பண்றதுக்கு ஒரு வேலை செய்ய போறேன். நான் அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணும். இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டி என்ன, இது மேல. ஸோ டிலீட் பட்டன் நான் செஞ்சுட்டேன். இது இப்ப இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டி ஓகே. ஸோ நான் முதலாவது செய்யப்படுது இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டி. ஸோ 2 டச்சபிள் ஒப்பாசிட்டி இருக்கு ஆக்சுவலி. இதுல இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிக்கு வரப்போம். அப்ப இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிக்கு நான் ஒரு வேலை செய்ய போறேன். இது ஒன் பிரஸ் ஆகும்போது ஒரு வேலை நடக்கும். ஸோ இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டி ஒன் பிரஸ் ஆகும்போது எனக்கு அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கோல் ஆகணும். அதை டூகுள் பண்றதுக்கு அதுக்கும் நான் ஐடி வளமையா கொடுக்கணும். அப்ப நான் செய்யணும், ஒரு ஃபங்க்ஷன் கோல் ஆகணும். என்ன பேர்ல, டூகுள் டாஸ்க் என்ற பேர்ல. இப்போதைக்கு அது இல்லை, நான் எழுதுவோம். ஸோ டூகுள் டாஸ்க் என்ற பேர்ல ஸ்மால். ஸோ டூகுள் டாஸ்க் என்ற பேர்ல ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள நான் ஒரு ஐடியா கொடுக்க போறேன், ஐட்டம் டாட் ஐடி. ரைட். பேசிக்கா சொன்னா இந்த அப்ப டூகுள் டாஸ்க்ன்ற பேர்ல ஒரு ஐட்டம் டாட் ஐடி. ஓகே. இப்போ நான் டூகுள் டாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கன்ஸ் டைப்ல டூகுள் டாஸ்க், இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, ஸோ டூகுள் டாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா அவரும் கட்டாயம் அப்ப என்னத்தை வேண்டுவார், ஐடியா வேண்டுவார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், டூகுள் டாஸ்க்ன்றது ஒரு ஐடியா வேண்டிதான் வேலையை நடத்தணும். அந்த ஐடி எங்க இருந்து வருவார், இங்க டூகுள் டாஸ்க் பண்ணும்போது ஐட்டம் ஐடி கொடுத்து விடும். ஏன்னா டூகுள் டாஸ்க் பண்ணும்போது அந்த ஐட்டம் ஐடி என்ன செஞ்சு விடும், அதை கொடுத்து விடும் உங்களுக்கு. இதுதான் இந்த ஒன் பிரஸ் பண்ணும்போது நான் கூப்பிட வேண்டிய அந்த ஆளுன்னு சொல்லி கொடுத்து விடும். இவ்வளவுதான் விஷயம் நடக்க போகுது. ரைட். ஓகே சார், ஒரு டவுட். இப்ப நாங்க பார்ல டைப் பண்ணி யூஸ்வலா பட்டன் கிளிக் கொடுக்காம, ஓகே பார்ல டைப் பண்ணி பட்டன் கிளிக் கொடுக்காம என்டர் கீ பிரஸ் பண்ணாலே ப்ரோக்ரஸ் ஆகணும்டா. ஆமா, அதுக்கு எதுவும் ஃபங்க்ஷன், எஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம நார்மலா இப்ப நான் ஒரு டைப் பண்றேன், திருப்ப ஆட் பண்றேன், அதுக்கு பதிலாக நான் என்டர் கொடுத்தாலே வேலை செய்யணும். பட் நீங்க வளமையா மொபைல்ல என்டர் கொடுத்து வேலை செய்ய மாட்டீங்க. வடிவா காணிச்சிங்கன்னு சொன்னா சேட்ல தான் அப்படி செய்வீங்க. மொபைல் ஆப்ல நார்மலா நம்ம என்டர் பெருசா பல கணக்குல கொடுக்க மாட்டோம், நம்ம டச் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் நான் அந்த ஃப்ளோல நானும் போறேன். நாம அதை தவிர ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி, நம்ம கீ ப்ரெஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நார்மலா என்டர் பண்ணா அது அட் ஆக சப்மிட் ஆகிற மாதிரி செய்யலாம். அது வளமையான ப்ரோசஸ் தான். அது தரும். ரைட். சரியா? ரைட். இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ இதுல டச்சபிள் கெப்பாசிட்டியில நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம், டூகுள் டாஸ்க். டூகுள் டாஸ்க்ல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டேட்டாவை வேண்டது, ஐடியா வேண்டது. இப்போ நான் டூகுள் பண்ண போறேன். டூகுள்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் அப்டேட்டட் ஒரு லிஸ்ட் உருவாக்குறேன். எப்படி ரிமூவ் பண்ற ஒரு லிஸ்ட் உருவாக்குறனோ, ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஃபில்டர் லிஸ்ட் ஒன்று உருவாக்குறனோ, அதே மாதிரி அப்டேட்டட் லிஸ்ட் இந்த மாதிரி உருவாக்கும். என்னது, எது வெட்டுப்பட்டது, எது வெட்டுப்படாது. ஸோ கன்ஸ் டைப்ல அப்டேட்டட் டாஸ்க் ஒரு பேர் உருவாக்கும், ஈக்குவல் அப்டேட்டட் டாஸ்க். இந்த அப்டேட்டட் டாஸ்க்ல நான் ஒன்றும் செய்யப்படுறதில்ல, போன முறை டாஸ்க்கை ஃபில் பண்ண மாதிரி இந்த மாதிரி டாஸ்க்குகளை மேப் பண்ண போறேன். மேப் பண்ண போறேன். என்ன, எல்லா ஐட்டத்தையும் எடுங்க. ஓகே. அந்த ஐட்டம் வந்து என்னவா இருக்கணும், அந்த ஐட்டம் தரப்பட்ட ஐட்டத்திட ஐடிக்கு இந்த மாதிரி சமனா இருக்கிற ஐடி என்னவோ, அந்த ஐடிக்கு சமனா இருக்கிற டாஸ்க் என்னவோ அந்த டாஸ்க்குகளை ஐட்டத்தோட எடுத்துக்கொள்ளுங்க.
இருக்கிற ஐட்டங்களா எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், அப்போ வடிவா வழங்கி கொள்ளணும். இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஒரு பேசிக்கா ஒரு அப்டேட்டட் ஒரு டாஸ்க் உருவாக்க போறீங்க. அது ஒரு பேக்கெட் போன முறை உருவாக்குமா ஒரு பேக்கெட். இந்த முறை டாஸ்க்களை மேப் பண்ண போறீங்க. மேப் பண்ணா ஒவ்வொரு ஐட்டமா தேடி தேடி வர போறீங்க. அப்படி வரும்போது இருக்கிற ஐட்டங்கள்ல எந்த ஐட்டம் ஐடிக்கு தரப்பட்ட ஐடிக்கு சமனா இருக்கோ அந்த ஐட்டங்களை மட்டும் தனியா சேர்த்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறீங்க. அதுகளோட அதுகளோட டன்னுண்டா என்ன தெரியுமா? முதல் ஃபோல்ஸ் நோட் வச்சு முடிஞ்சது முடியல ஒவ்வொரு முறை டேட்டா நம்ம ஆட் பண்ணும்போது டன் ஃபோல்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த டன் எல்லாத்தையும் நான் கொண்டு வரோம். ரைட், இந்த டன்னை நாம என்ன கொண்டு வரோம்? நொட்டா மாத்தி விடணும். ஏன் நம்ம ட்ரூ ஒன்று மாத்தி விடல நேரடியா? ஏன்னா திருப்ப கிளிக் பண்ணா திருப்ப அது ஃபோல்ஸா மாறணும் இல்லை. அப்ப இருக்கிறத நொட்டா மாத்தினா காணும். போன முறையே சொல்லி தந்துட்டேன். ஸோ நொட்டா மாத்தணும். ஏற்கனவே இருக்கிற ஐட்டத்துல டன். ஸோ ஏற்கனவே ஐட்டத்துல டன் என்னவா இருக்கோ அதை நொட்டா மாத்தினா காணும். அப்படி இல்லாட்டி ஒன்றும் தேவையில்லை, செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் ஐட்டம் அப்படி இருக்கு. ரைட், அப்ப என்ன கன்செப்ட் சொன்னா, இங்க நடக்கிறது ஒன்றே ஒன்றுதான், மேப்பிங் நடக்குது. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ரைட், நீங்க ஒரு புது லிஸ்ட் உருவாக்குறீங்க. அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற டாஸ்க்குகளை மேப் பண்றீங்க. அப்படி மேப் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டமா எடுக்கிறீங்க. அந்த ஐட்டத்தோட ஐடி தரப்பட்ட ஐடிக்கு சமனா இருந்தால் மட்டும் ஷோர்ட் ஹேண்ட் ஆபரேட்டர் என்ன டெர்னரி ஆபரேட்டர்னு சொல்லி தந்தாங்க. ஸோ இந்த ஆபரேட்டர்ல இருந்தால் மட்டும் ஒரு வேலை நடக்கணும். என்னது? அந்த ஐட்டங்கள்ல தன்னை ஐட்டம் நோட்டா மாதிரி, அதாவது ட்ரூ இருந்தா ஃபோல்ஸ் தான் ட்ரூ அப்படி மாதிரி. அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் அது ஐட்டம் அவ்வளவுதான். ரைட், அதாவது ஐட்டமாவே இருக்கட்டும். ஒன்றும் மாற்ற தேவையில்லை, ஒன்றும் சேர்த்து ஜஸ்ட் அந்த ஐட்டத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஐட்டங்களோட ஆட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இதை மட்டும் மாற்று. இவ்வளவுதான் விஷயம். ரைட், இவ்வளவு கன்செப்டை நாம செஞ்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பேசிக்கா இந்த கன்செப்ட் முடிச்சு. பேசிக்கா இந்த விஷயம் முடிஞ்சு என்னட்டா இப்போ ஓகே. ரைட், இப்போ நான் மேப் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஆளால உருவாக்கிட்டேன். இனி வளவு மாதிரி செட் டாஸ்க் பண்றேன். செட் டாஸ்க்குள்ள அப்டேட்டட் டாஸ்க்கை போடுறேன். செட் டாஸ்க்குள்ள அப்டேட்டட் டாஸ்க் போடுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னு சொன்னா, நான் இப்போ கிளிக் பண்ணேன்னு சொன்னா இங்க இந்த டாஸ்கோட ஃபோல்ஸ் வந்து ட்ரூவா மாறி இருக்கு. ரைட், ஆனா அது எப்படி நீ கண்டுபிடிக்கிறது சொன்னா, நான் அது ப்ரெசென்ட் பண்றதுல இருக்கு. ரைட், இப்போ இங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் வாரீங்க, டெக்ஸ்ட்டுக்கு வாரீங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்ல நான் ஒரு வேலை செய்ய போறேன். ரைட், டெக்ஸ்ட்ல ஒரு வேலை செய்ய போறேன். என்னன்னு சொன்னா, ஸோ ஸ்டைலுக்குள்ள வடிவா கொண்டு கொள்ளுங்க. ஸ்டைலுக்குள்ள ஒரு வேலை இந்த டாஸ்க் ஷீட் அண்ட் டாஸ்க் டெக்ஸ்ட் மட்டும் தானே இருக்கு. இப்ப இதுக்குள்ள நான் ஒரு வேலை செய்ய போறேன். நேற்று நாம கதைச்சினாங்க, ஞாபகம் இருக்கா? டூக்கிள் பண்ணும்போது டேட் இல்ல போன கிளாஸ்ல. ரைட், ஆமா, இது ஒரு ஆப்போசிட் ப்ராசஸ் கான்செப்ட். எஸ் தரும். ஸோ அப்ப கான்செப்ட் என்னடா, இப்ப இதுக்குள்ள ஒரு ஸ்டைல் மட்டும் நான் கொடுக்க போறது இல்லை, நான் இன்னொரு ஸ்டைலும் செஞ்சு வைக்க போறேன். ரைட், இன்னொரு ஸ்டைலும் செஞ்சு வைக்க போறோம். கம்ப்ளீட்டட் காட்டுற ஒரு ஸ்டைல நாம செஞ்சு வைக்க போறோம். ரைட், சிம்பிள் திங். ஸோ கம்ப்ளீட்டட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் நான் செஞ்சு வைக்கிறேன். இந்த கம்ப்ளீட்டட் டாஸ்க்குள்ள நான் ஒரே ஒரு வேலை செய்யறேன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஸோ பேசிக்கா சொன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷனை வந்து நாம வந்து என்ன செய்யலாம், லைன் த்ரூ ஒன்று கொடுத்துருவோம், அதாவது கட் பண்ணி விட்ட மாதிரி. ஆஸ் வெல் அஸ் கலரையும் வந்து கிரேன்னு கொடுத்துருவோம். ஸோ கம்ப்ளீட்டட் டாஸ்க்ன்னு நான் சொல்லியிருந்தா அதுக்கு இந்த வெட்டி விட்ட மாதிரியும் கலர் சாம்பல் கலர்னே வரும். ஸோ நான் இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ள நான் ஒன்று செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த டாஸ்க்ன்ற இந்த ஸ்டைல் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட ஸ்டைல் கொடுக்கலாம். அப்ப நான் அதை கொடுக்குற அந்த அரே, இதுக்கு நீங்க பழைய வீடியோக்கள் பார்த்துக்கணும் இந்த போல கிளாஸ்ல, முதல் கிளாஸ்ல இந்த அரேக்குள்ள ரைட் ஸ்டைல் டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். முதலாவது விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்கும் வேலை செய்யணும். ஒருவேளை இந்த ஐட்டத்திட டன் சரியா வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கதான் நீங்க விளங்கணும். ஸோ இந்த ஐட்டத்திட டன்ன்றது ட்ரூவா வச்சிருந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஐட்டத்திட டன் என்றா ட்ரூவா இருந்தால் மட்டும், ஐட்டத்திட டன் என்றது ட்ரூவா இருந்தால் மட்டும் என்ன வேலை செய்யணும்? ஒரு வேலை செய்யணும். என்னது? ஸ்டைலில் ஸ்டைல்ஸ்ல கம்ப்ளீட்டட் டாஸ்க். இப்ப பாத்தீங்கன்னா வெட்டி விட்ட மாதிரி வந்துச்சு. நான் இதை கிளிக் பண்றேன், வெட்டி விட்ட மாதிரி. ஸோ கிளிக் பண்றேன், வெட்டி விட்ட மாதிரி. திருப்ப நான் கிளிக் பண்றேன், எடுபட்டு. ஸோ எனக்கு இந்த வேலை மட்டும் முடிஞ்சது. கிளிக் பண்ணேன். ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் டூகுள் பண்ணி மேப்பிங். இது அப்டேட்டுக்கு வேற மேப், எல்லாத்துக்கும் வரும் இந்த மேப்பிங் தான். பட் எந்த ஐடிக்கு வேணுமோ அந்த ஐடிக்கு மட்டும் அந்த டீட்டெயிலை மாற்றி விடலாம் என்னால். ரைட், இதுதான் இந்த கான்செப்ட். ரைட், திருப்பி ஒரு ஃப்ளோல என்னுடைய திருப்திக்காக சொல்றேன். வடிவா உள்வாங்கிட்டு பிறகு கேளுங்க என்ன நடக்குது. நான் இதை கிளிக் பண்ணா இங்க வாங்க, எங்க ரெண்டரிங் வாங்க ஷோ டாஸ்க்கு.
இதுல நான் ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணினா ஒரு டச்சபிள் ஒபாசிட்டியை கிளிக் பண்ணா ஒன் ப்ரெஸ் ஆகுது. ஒன் ப்ரெஸ் ஆனா டூகுள் டாஸ்க்கு அந்த ஐடியை காவி கொண்டு அது போகுது. ஓகே, மேல வாங்க. டூகுள் டாஸ்க்குள்ள போனா அந்த ஐடியை எடுத்து ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுது, டாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணுது. அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற டாஸ்க், ஏன்டா ஏற்கனவே இருக்கிற டாஸ்க் தானே ஃபிளாட் லிஸ்ட் வந்து எனக்கு ஷோ பண்ணுது. அந்த டாஸ்க்குள்ள இருக்கிறாக்கல்ல மேப் பண்ண போகுது. மேப் பண்ணா ஒன்னோட தேடி எடுக்க போகுது. எடுத்து ஒவ்வொரு ஐட்டத்தோட ஐடியும் தரப்பட்ட ஐடிக்கு சமனா இருந்தால் மட்டும் அதாவது இது ஷோர்ட் ஹேண்ட், இது கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த விஷயம் நடக்கணும். அப்படி இல்லாட்டி இப்படி இருந்தா மட்டும் இருக்கிற ஐட்டங்களோட அதோட டன்னை நொட்டா மாத்திடும். அதாவது ஃபால்ஸ் இருந்தா ட்ரூ, ட்ரூ இருந்தா ஃபால்ஸ். மற்றபடி ஐட்டங்கள் சும்மாவே இருக்கு. இப்படி அவ்வளவு ஐட்டத்தை மேப் பண்ணியாச்சு. மேப் பண்ணா அப்டேட்டட் டாஸ்க்குள்ள எதாவது வெட்டுப்பட்டுச்சோ அதுக்கு ட்ரூ வேண்டும், வெட்டுப்படணுமோ அதுக்கு ட்ரூ வேண்டும், மற்றது ஃபால்ஸ் வேண்டும் இருக்கு. இப்ப அப்டேட்டட் டாஸ்க் நான் புது டாஸ்க் எப்படி ஃபில்டர் பண்ண மாதிரி ஆக்கணும், அப்படி ஆக்கணும். இப்படி ஆக்கினதால டாஸ்களுக்குள்ள புது டாஸ்க் இருக்கு. இது ட்ரூவும் ஃபால்ஸோடையும் இருக்கு. இப்ப நான் உள்ளுக வாரேன். இங்க ஷோ பண்ணும்போது நான் ஒன்றும் செய்யல. லைக் அந்த டெக்ஸ்ட்டை ஷோ பண்ணும்போது நார்மலா டாஸ்க் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கேன். அதோட அப்ப மல்டிபிள் ஸ்டைல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டபுள் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் கொடுப்பீங்க, அரே ரைட். அப்ப கொடுத்துட்டு இப்ப இதுல ஐட்டம் டன், அதான் ஐட்டம் டன் அண்டா ஒன்றும் இல்ல. இவர் ட்ரூவா இருந்தால் அதான் அந்த ஐட்டம் டன் கன்செப்ட். ஐட்டம் டன்னுக்குள்ள ட்ரூ இருந்தால் மட்டும் ஸ்டைல்ஸோட கம்ப்ளீட் டாஸ்கையும் கொடுங்க. ஸ்டைல்ஸோட கம்ப்ளீட் டாஸ்க் என்ன, ஒன்றும் இல்ல. ஸ்டைல்ஸோட கம்ப்ளீட் டாஸ்க்ன்றது வெட்டி விட்ட மாதிரியும் கிரே கலர்ல இருக்கும். அப்ப நான் அதை கொடுத்துருவேன். அப்ப எதுக்கெல்லாம் ட்ரூவா இருக்கோ, எதெல்லாம் நான் கிளிக் பண்ணிருப்பனோ அதுக்கெல்லாம் அது மாறும், திருப்ப மாறும். ஸோ திஸ் இஸ் திங் டூகுள் கன்செப்ட், ரைட். இதுதான் இங்க நடந்திருக்கிற டூகுள் மேப்பிங், அதாவது நார்மலா அப்டேட்டிங் கன்செப்ட். ஸோ அட் பண்றது, டிலீட் பண்றது, டூகுள் பண்றதுன்ற இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இது உளவும் விளங்கிச்சன்னு இருக்கு. புரிஞ்சுதா? சாரா கிளியரா? யாருக்காவது திருப்ப விளங்கப்படுத்தணுமா? வாணி, ஏதாவது கேள்விகள் இதுல? ஏன்னா இதே விஷயத்த நாளைக்கு நாம அசிங் ஸ்டோரேஜோட, அதாவது இப்ப நான் இப்ப என்ன இதை ரீஃப்ரெஷ் பண்ணா அழிஞ்சிருவேன். ஆக்சுவலி யூ நோ தட் எனக்கு ரீஃப்ரெஷ் பண்ணா அழியக்கூடாது. ஏன்னா ஒரு முறை அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கணும். அதான விஷயம். ஏன்னா நான் என்ன வேலை லிஸ்ட் பண்றேன், அதை கிளிக் பண்ணா வெட்டி விடும், இல்லாட்டி வெட்டி விடாது. இது அழிக்கிறேன்னா அழிக்கலாம். இதெல்லாம் ஸ்டோரேஜ்ல இருக்கணும். அப்படிதான் ஒரு அசிங் ஸ்டோரேஜ். இது நாளைக்கு நாம பார்ப்போம். இதை பார்த்தோம்னா இந்த பேசிக் கன்செப்ட் பண்ணி பிறகு அடுத்த கிளாஸ்ல நம்ம மல்டிபிள் ஸ்கிரீனோட ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரோட ஒரு சின்ன ஆப், ஒரு கிரெட் ஆப் ஒன்று பிடிச்சி ரெண்டு பார்ப்போம். ஒரு லாங் கிளாஸா இருக்கும். அதோட உங்களோட ஒர்க் ஷாப் முடியும். லெவல் 3க்கு ஆனது. லெவல் 4க்கு ஆன ஸ்டார்டிங் கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் இதுதான் விஷயம், ரைட். ஓகே, கிளியரா? யாருக்காவது இதுக்குள்ள கேள்வி இருக்கா? ஆல்ரைட். ஸோ இதுதான்டா இப்போ விஷயம். இப்போ நாம ஆல்மோஸ்ட் இப்போ நாம வந்து என்ன விஷயம்னு சொன்னா, ஆம், எங்களுடைய இந்த கன்செப்ட்ல ஆல்மோஸ்ட் நாம பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டோம். ஐ திங்க் ஸோ. அப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னா, யூ ஸ்டேட் மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும், பிளாட் லிஸ்டா இருக்கட்டும், மேப்பிங்கா இருக்கட்டும், ஃபில்டர்ஸிங்கா இருக்கட்டும், கண்டிஷனல் ஸ்டைல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நாம இப்போ கொடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு இனி என்ன அடுத்த விஷயம், என்ன பேசிக்கான கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இனி அடுத்த கன்செப்ட்ல நாம கொஞ்சம் ஒரு நோட்ஸ் ஆப், லைக் அதுக்கு மல்டிபிள் டேட்டா ஃபீல்ட்ஸ், ஃபிளாட் லிஸ்ட், நோட் லிஸ்ட் இதுகள் செய்யலாம். இது உங்களுக்கு ஹோம் ஒர்க். நான் ஆல்ரெடி ஒரு ஹோம் ஒர்க் தந்திருக்கேன், பிஎம்ஐ கால்குலேட்டர். அதே மாதிரி இப்போ இன்னொரு ஹோம் ஒர்க் தரேன் நாளைக்கு. ப்ரொடக்ட்ஸ் வியூ பண்ற கன்செப்ட் இல்ல தருண், அது ப்ரொடக்ட்ஸ் வியூ பண்றது இல்ல, ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னடா, இப்போ யூ நோ தட் மேன், ரைட். இப்போ ஜஸ்ட் எஃப்ஜேஸ்லாம் நம்ம இந்த காலமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசிக்ல. பட் இனி ஸ்கிரீனுகள், கம்போனன்ட்ஸ், தனியா அசெட்ஸ்கள் அப்படின்னு பிரிச்சு அது ஒரு அப்பா செய்யற அந்த விதம், அதை தான். பட் நாளைக்கு இல்ல, நாளண்டைக்கு அது. அதுதான் உங்களுடைய லெவல் 4க்கான பேசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதான் கடைசி கிளாஸா இருக்கு இந்த லெவல் 3க்கு. சரியா? அதாவது கிரெடிட்டா ஒரு பேசிக். நாளைக்கு நாம படிக்க போறது இவ்வளத்தையும் பெர்மனண்டா ஸ்டோர் பண்றதுக்கு, லோக்கல் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு என்ன செய்யறது. லெவல் 4ல ஃபயர் பேஸ், டேட்டா பேஸ் கன்செப்ட். இது லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்ம இவ்வளத்தையும் சர்வ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணும், இதுதான். லெவல் 3 உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஃபண்டமெண்டல்ல தான் இருக்கு. லெவல் 4ல தான் உங்களுக்கு ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வரும். ஆனால் அதை நான் தொடக்கி விடுவேன் நாலாண்டிக்கு, ரைட். ஸோ அப்போ இந்த கிளாஸுக்கான ஹோம்ஒர்க் என்ன விஷயம் என்று சொன்னா,
நீங்க இதை மாதிரி ஒரு ஆப்பை ரெடி பண்ணலாம். செனாரியோ சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செனாரியோல டைட்டில், கண்டென்ட், நோட்ஸ் இப்படின்ற ஒரு 3 டேட்டாவை எடுத்து மேனேஜ் பண்ற மாதிரி ஒவ்வொரு நோட்ஸ் லிஸ்ட்டுகளை காட்டி டிலீட் பண்ணி ரெண்டர் பண்ணி அப்டேட் பண்ற மாதிரி ஒரு நோட்ஸ் லிஸ்ட் ஒன்று ஆப் ஒன்று நீங்க செய்யலாம். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் இன்புட் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு நான் ஒரு இன்புட் தானே கொடுக்குறேன். இந்த முறை டைட்டில் என்ன, கண்டென்ட் என்ன அப்படின்னு கொடுத்து அட் பண்ணி அந்த டேட்டாக்கில் ஃபிளாட் லிஸ்ட்ல காட்டுற மாதிரி ஒரு பேசிக் ஹோம்ஒர்க் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி நாம பார்க்க போறது நாளைக்கு ஒரு ஒரு தட் லோக்கல் ஸ்டோரேஜ் கன்செப்ட், ரைட்? சொல்ல போனா ப்ராடக்ட் லிஸ்ட். ஆமா, ப்ராடக்ட் இப்போ ப்ராடக்ட் வியூ பண்றதுன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் உண்டு. ஒரு ப்ராடக்ட் கார்டை நாம எப்படி காட்ட போறோம், எப்படி அது ஒன்றும் பெரிய படங்கள் மாதிரி இருக்காது. இது பேசிக் ஒரு சின்ன டெக்ஸ்ட் பேஸ்ட் கன்செப்டா தான் இருக்கு. அதுகளும் தட் அதுக்கு பிறகு நாம ஒரு சின்ன மேபி லைக் எப்படி சொல்றது, அசிங் ஸ்டோரேஜ் அடிப்படை கன்செப்டும் கதைப்போம். இதைத்தான் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு நாம கதைப்போம். திஸ் த திங் கைஸ். லைக் எல்லாருக்கும் ஓகேன்னு சொன்னா தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. மிச்ச விஷயங்களும் நாளை கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இங்கே கேட்டுட்டு போகலாம். அதர்வைஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னா த கிளாஸ் இஸ் ஓவர். யூ கேன் லீவ் ரைட் நவ. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ குட் நைட். பை பை.